கனிம வளம் அப்படின்னாலே தமிழகத்தில் அது அடிக்கப்படுகிற கொள்ளையை தான் பார்க்குறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையே காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கனிம வள கொள்ளை ஒரு பக்கம், அதை வைத்து அந்த அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், அமைச்சர்கள், அதை உண்மை வெளிக்கொண்டு வந்த சமூக செயற்பாட்டாளர்கள் நடக்கிற கொலை, இதெல்லாம் ஒரு பார்க்குறோம். இப்போ புதுசாக இந்த தமிழக அரசு என்ன யோசிச்சிருக்குன்னா, இந்த கனிம வளத்துக்கு ஒரு அறக்கட்டளை ஒன்று அமைச்சிருக்காங்க, கனிம வள ஆய்வு அறக்கட்டளை. அதுக்காக இனிஷியலாக ஒரு 1 கோடி ரூபாய் அதுக்கு செலவு செஞ்சு அந்த அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்க கனிம வளம் சொன்னதுனால திடீர்னு எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வந்தது. இந்த வீட்டுக்கே கொண்டு ரேஷன் அரிசி, ரேஷன் பொருட்கள் கொடுக்குறாங்கல்ல, இதை திருநெல்வேலி மாவட்டத்தில் யாருக்கு கொண்டு கொடுத்தாங்க தெரியுமா? முதல்ல துவங்கி வைக்கும் போது தனுஷ்கோடி ஆதித்தன் வீட்டில். மிக 3 முறை எம்பி, மத்திய அமைச்சர் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கொண்டு இப்போ பப்ளிக் டொமைன்ல இல்லை. ஆனால் கனிம வள கொள்ளைக்கும் அவருக்கும் அதிக தொடர்பு உண்டு என்ற குற்றச்சாட்டு இன்றும் இருந்து வருகிறது. அவ்வளவு பெரிய பணக்காரரை அவர்கிட்ட போய் ரேஷன் கடை வீட்டுல போய் முதல்ல போய் அவர் வீட்டுல போய் கொடுத்த ஆரம்பிச்சு வச்சிங்கன்னா அவர் ரேஷன் கடை வாங்குற இடத்துல தான் இருக்கிறாரா? இது நீங்க சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்தது. மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி இந்த கனிம வளத்துல எதெல்லாம் 21 ஐட்டம் தமிழ்நாட்டில் சார். இதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க அனுமதி வாங்கிறது ஒரு பக்கம், வாங்குற அனுமதிக்கு ஒரு காசு, வாங்கினதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு ஒரு காசு. அந்த எக்ஸ்ட்ரா குவான்டிஃபிகேஷன் எவ்வளவு என்றால் உங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குவான்டிஃபிகேஷன். இப்போ சென்னை ஐஐடி ட்ரோன் போட்டு தான் இந்த மணல் அல்லது எத்தனை மடங்கு அதிகரிச்சதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க முதல்ல என்ன நினைச்சீங்க? மணல் அழினால் கண்டுபிடிக்க கான்பூர் ஐஐடிலேருந்து வந்திருந்தாங்க. கான்பூர் ஐஐடி, சென்னை ஐஐடி, சென்னை ஐஐடியும் பயன்படுத்திருக்காங்க. கான்பூர் ஐஐடி தான் ஃபர்ஸ்ட் இவங்க பண்ண ஊழலை கண்டுபிடிச்சு. கான்பூர் ஐஐடி நின்று அவங்க சொல்றாங்க, சொல்லி இவ்வளவு மணல், இவ்வளவு கொள்ளை நடந்திருக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் கண் முன்னால நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கல. கனிம வளை கொள்ளத்துல ஈடுபட்ட இந்த புதுக்கோட்டையில ஒருத்தர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடியில ஒரு விஓவே ஆபீஸ்ல வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த கதையை பண்ண ரிப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொருத்தங்களும் அங்க இங்க மிரட்டுறது இதெல்லாம் சரி பண்ணத்துக்கு ஒரு ஆய்வுக்குழு போட்டா கூட எனக்கு பரவாயில்ல. இது என்ன கனிம வள ஆய்வு? அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு செக்ரட்டரி இருக்காரு? எதுக்கு அது ஒரு டைரக்டர் இருக்காரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய டொமைன்ல இந்த வேலை இது வரைக்கும் வரவே இல்லையா? எவ்வளவு பேருக்கு குவான்டிபிகேஷன் இல்லாம தான் கனிம வளத்துக்கான பெர்மிஷன் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருந்ததா? எனக்கு புரியவே இல்லை. அப்ப இது வரைக்கும் என்ன நடந்தது? இது வரைக்கும் அன்ஆடிட்டடா எல்லாம் நடந்திருக்கா? எதுக்கு இந்த ஆய்வு மையம்? இல்ல, இப்ப நமக்கு என்னன்னா, இன்னும் எங்கெங்கெல்லாம் மறைஞ்சிருக்கோ எல்லா இடத்தையும் தோண்டி எடுத்துலாம், போறதுக்குள்ளார எல்லாத்தையும் பிராஞ்சி எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டு. அது இல்ல, நான் அப்படி நினைக்கிறேன். நான் எப்படி பாக்குறேன்னா, இனிமே எந்த இடம் ஒரு அப்பக்ஸ் பாடி, இனிமே நீங்க எங்க கடைசியில இந்த ஆய்வு மையத்துக்கு வராம நீங்க எங்கேயும் போக முடியாது, மொத்த பணம் இங்கதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா 1 கோடி ரூபாயில் ஒரு ஆய்வு மையம்ங்கிறது, 1 கோடி ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு பெஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அவ்வளவு செலவு பண்றாங்களேங்கிறது யோசிக்க வேண்டியதா இருக்குது. அதனால அது இல்லை நோக்கம். இங்க ரூபாய் இல்லை நோக்கம். அந்த ஆய்வு மையம் தேவையில்லை என்பதுதான் நாம சொல்றோம். நீ எவ்வளவு கொடுத்தானே, 1 கோடி கொடுத்தானே, 100 கோடி கொடுத்தானே, அது இல்லை. அந்த ஆய்வு மையம் இங்கு தேவையில்லை. இது வேறு ஏதோ காரணத்துக்காக, சதியின் காரணத்துக்காக ஒரே இடத்துல அதிகார குவிப்புக்காக நிறுவப்படுகிறதா என்பதுதான் எங்களுடைய சந்தேகம்.